சிவகங்கை மேலூர் வலைச்சேரிப்பட்டியை சேர்ந்தவர் சரவணன். இவர் பல சமூக சேவைகளை செஞ்சுட்டு வரார். 2 நாளுக்கு முன்னாடி ராமநாதபுரம் திருவாடானை போனாரு. பஸ் ஸ்டாண்ட் பகுதியில ஒரு கையில பூசணிக்காய், மற்றொரு கையில தேங்காய், கழுத்துல விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய பதாகையோட வலம் வந்தாரு. வீதியில கண் திருஷ்டி, பூசணிக்காய், தேங்காய் உடைக்காதீங்க, பட்டாசு போடாதீங்க, பூ மாலைகளை ரோட்ல போடாதீங்கன்னு விழிப்புணர்வு பிரச்சாரம் செஞ்சாரு. இவரது பிரச்சாரத்தை பார்த்த வருத்தப்படாத வாலிபர் சங்கங்களை சேர்ந்த சங்கிங்க ஆச்சரியப்பட்டாங்க. இவர் சொல்றதும் சரிதான்னு ஆமோதிச்சாங்க. இன்று ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மத்தியில் கூடக்கூடிய இடங்களில் நூதனமான வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கேன். காலங்காலமாக பொதுமக்கள்கிட்ட ஒரு தப்பான மனநிலைகள் பதிஞ்சிருச்சு. கண் திஷ்டி கழிக்கணுன்ற பேரில் போக்குவரத்து சாலை, முச்சந்தி, பொது விதிகளில் மாநில நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலையில் வரையிலும் நடு ரோட்டில் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், தேங்காயில் நடு ரோட்டில் உடைச்சிட்டு உடனுக்குடன் அதை அப்புறப்படுத்தாமல் அப்படியே வீட்டுக்கு திரும்பி பார்க்காம செல்கிறாங்க. இது மட்டுமில்ல, கடைகள் இரவில் சாத்தினோடனே கண்திஷ்டி பொருட்களை எரிக்கிறாங்க. அதாவது உப்பு, மிளகு, பழைய பேப்பரு, கொட்டான்கள்லாம் வச்சு ரோட்லேயும் எரிக்கவும் செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இறந்த பணத்தை வீட்டிலேருந்து சுடுகாட்டு கொண்டு போகும்போது அந்த வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் மாலைகள்லாம் நிறையா இருக்கும். அந்த வாகனங்களில் போக்குவரத்து சாலையில் சர்வசாதாரணமாக சுற்றி நடு ரோட்டில் வீசிட்டு போயிடுறாங்க. இதனால பல விபத்துகள் நடக்குது. இந்த வெள்ளை பூசணிக்காய் வழுக்கும் தன்மை உடையது. அது நடந்து போகக்கூடிய பாதசாரிகளில் கால்கள் இது பண்ணி வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க. இந்த செதறு தேங்காய் சறுக்கும் தன்மை உள்ளது. இது இருசக்கர வாகனங்கள் செல்வங்க அது மேலே ஏறி சறுக்கி விழுந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னா டைவர்ட் பண்ணி திரும்பும்போது விபத்துகள் ஏற்படுது. இது மட்டுமல்ல, இதெல்லாம் உணவுப் பொருட்கள் நடு ரோட்டில் கிடக்கும்போது ஆடு, மாடு போன்ற விலங்குகள் இரையை தேடி செல்லும்போது இந்த மாதிரி சுவையான உணவு ரோட்டில் கிடக்கும்போது அந்த உணவை தேடி ரோட்டில் தின்னுக்கிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய வாகனங்கள் அதை திசை மாறி திருப்பி விபத்துகள் ஏற்படுது.